சென்னையை அடுத்த தாம்பரம் இருப்புலியூர் செல்வ விநாயகர் கோவிலில் குருபெயர்ச்சி விழா சிறப்பு யாகம் நடைபெற்றது. குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதையொட்டி தாம்பரம் இருப்புலியூர் டிடிகே நகரில் குரு பகவான் தனிச்சன்னதி கொண்டுள்ள செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. பட்டு வஸ்திரம், நவதானியங்கள், பழங்கள் உள்ளிட்டவை கொண்டு நடைபெற்ற குருபெயர்ச்சி விழா சிறப்பு யாகத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். குரு பகவான் சன்னதியில் 108 கலசங்கள் வைக்கப்பட்டு பூர்வாங்க பூஜை, விக்னேஸ்வர பூஜை போன்றவை நடத்தப்பட்டன. முன்னதாக குரு பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்களும் செய்யப்பட்டன. இறுதியாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் அருள்மிகு செல்வ விநாயகர் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் இன்றைய தினம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சரியாக மாலை 5:19 குரு பெயர்ச்சியாகப்பட்டது நடந்தது. இந்த குரு பெயர்ச்சி விழாவை 10,008 மூலமந்திர ஜபமும் 1008 ஹோம ஆகுர்தியோடு 9 கிரகங்களுக்கும் தனித்தனியாக பூர்ணாவதிகள் செய்யப்பட்டு 11 வேத பண்டிதர்களை கொண்டு உலக நன்மைக்காகவும் ஊர் நன்மைக்காகவும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்காகவும் இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது.